தொடர்ந்து வெற்றி பெறுகிற கூட்டணி, மக்களுக்காக போராடுகிற கூட்டணி. 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வரும். நம்முடைய ஒப்பற்ற தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் 2வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வருவார். யாருமே தடுக்க முடியாது. தமிழ்நாட்டை புறந்தள்கிறார்கள், புறக்கணிக்கிறார்கள். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது என்பதை தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்கிற நேரத்திலேயே இது புறக்கணிக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தலைவர் இன்டைரக்டா சொல்லியிருக்காரு. அதான் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் போடுவேன்னு சொல்லி 15 வருஷம் ஆச்சு. 1 ரூபா யார் அக்கௌண்ட்லயாவது போட்டாரா? ஆனால் என் தலைவர் ஆட்சிக்கு வந்து என் சகோதரிகளுக்கும் அம்மாவுக்கும் மாசம் 1000 ரூபா உங்க அக்கௌண்ட்ல போடுவேன் சொன்னதை நிறைவேற்றி காட்டியவர் நம் தளபதி மு.க. நமக்கு நம்ம மொழி முக்கியம். ஏன் அதை தாய்மொழின்றோம்? தாய்க்கு சமமான மொழி தான் அது. தாயை எவ்வாறு நாம் காப்பாற்றுவோமோ அதே ஆர்வத்தோடு காப்பாற்றணும். அந்த காப்பாற்றுகின்ற தலைவன் வேண்டும் என்றால் அதுதான் முத்துவேல் கருணாநிதி. தன்மானத்தை உயர்த்தின இயக்கம், சுயமரியாதை கொடுத்த இயக்கம் நம்மளோட இயக்கம், தெரிஞ்சுக்கங்க. அதனால்தான் தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட முதல்வர், தமிழ்நாடு தலைகுனியாக, யாருக்கும் தலைகுனியாது என்று இந்த மண்ணிலே உன்னாலே ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு பூத்துக்கும் நாங்கள் ஆள் போட்டிருக்கிறோம். எந்த தில்லுமுள்ளும் தமிழ்நாட்டை செய்ய முடியாது. கழகத்தினுடைய ஐயா கலைஞர் அவர்கள் இறுதி ஊர்வலத்தில் ஒரு முறை அப்பா என்று அழைக்கட்டுமா என்று கேட்டார்கள். இன்னைக்கு லட்சோப குழந்தைகள் அண்ணன் ஸ்டாலினை அப்பா, பெரியப்பா என்று அழைக்கிற இடத்துல இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு என்கிற நிலை நாம் பெற்று இருக்கிறோம். திமுகவை எதிர்ப்பதுதான் என் கொள்கை என்று சில பேர் உளறிக் கொண்டிருக்கிறார். இந்த திரை இரும்பு திரை, தொட்டு கூட பார்க்காதே, அசைக்க முடியாது.